உபாகமம் 7வது அதிகாரம், டியூட்டரானமி சாப்டர் 7, 6வது வசனத்தினுடைய பிற்பகுதி. கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்த வார்த்தை, கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். நாம் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள், நாம் இயேசுவுக்கு சொந்தமானவர்கள். நாம் அவருக்கு சொந்தமானவர்களாக இருக்கும்படி அவர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கு, a special treasure above all the peoples on the face of the earth. God has chosen you as a special treasure above all the people on the face of the earth. அதாவது விலையேற பெற்ற பொக்கிஷமாக கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் அவருக்கு சொந்தமாய் இருக்கும்படி கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம இந்த நாட்களில் உலகத்தில் சொந்தம் இருக்குது, சொந்தம் இல்லை அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம். நம்ம இயேசுவுக்கு சொந்தக்காரர்கள். அல்லேலூயா. நமக்கு யார் சொந்தக்காரரு? இயேசப்பா தான் நமக்கு சொந்தக்காரர். கர்த்தர் நம்முடைய சொந்தமாக இருக்கிறார். காரணம், அவருக்கு சொந்தமாக இருக்கும்படி அவர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்மளை அந்த தெரிந்தெடுத்திருக்கிற விதமே ரொம்ப ஸ்பெஷல். பாருங்க, அவருக்கு சொந்தமாக இருக்கும்படி தான் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா சொல்லியிருக்கு, The Lord your God has chosen you to be a special treasure above all the people on the face of the earth. இந்த பூலோகத்தில், இந்த உலகத்தில் இருக்கிறதான எல்லா ஜனங்களுக்கும் மேலாக உன்னை அவர் அவருக்கு பொக்கிஷமாய் இருக்கும்படி தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசிகளாகிய நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, we are a special treasure unto the Lord. நாம் தேவனுக்கு விலையேற பெற்ற பொக்கிஷமாய் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்த வார்த்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்களை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. எதையெல்லாம் இந்த வாக்குத்தத்த வார்த்தையை தியானிக்கிற நாம் புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, we need to understand our identity. முதலாவது நாம் நம்மளுடைய அடையாளத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா தான் இந்த வாக்குத்தத்த வார்த்தைக்குள்ளா இருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ரெண்டாவது, we need to understand our worth. நம்மளுடைய மதிப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மதிப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, we need to understand our calling. நம்முடைய அழைப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த மூன்று காரியங்களை இந்த வாக்குத்தத்த வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது இவைகள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அநேக நேரங்களில் நம்மளை நொந்து கொள்ளுகிறோம். எனக்கு யாரும் இல்லை, அவ்வளவுதான் அப்படின்னு நாமளே என்ன செஞ்சுக்கிறோம்? நொந்து கொள்ளுகிறோம். அப்படி நொந்து போன வாழ்க்கை வாழ வேண்டாம் என்பதை புரிந்து கொள்ளும்படியாகவே இந்த வார்த்தையில கர்த்தர் சொல்றாரு, உன்னை எனக்கு சொந்தமாய் இருக்கும்படி நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அப்ப இதுல நம்மளுடைய ஐடென்டிட்டி என்னங்கிறத நம்ம என்ன செய்யணும்? முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுல நம்மளுடைய வேல்யூ என்ன, நம்மளுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளை அழைத்த அந்த அழைப்பை நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. முதலாவது, we need to understand our identity. நம்முடைய அடையாளத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசித்தா, நீங்களோ
உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நம்மளுடைய ஐடென்டிட்டியை, நம்முடைய அடையாளத்தை வேதம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. நம்முடைய அடையாளம் எப்படியா? ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். அல்லேலூயா. இப்படி ஒரு அடையாளத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இது எல்லாத்தையும் சுருக்கி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, we belong to Jesus. நாம் இயேசுவுக்கு சொந்தமானவர்கள். அல்லேலூயா. நம்ம அவருக்கு சொந்தமா இருக்கிறதுனால நம்ம மேல சத்துரு கை போட முடியாது. நமக்கு விரோதமாய் சத்துரு வந்தா தோற்கடிக்கப்படுவான். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மளை நடத்துவார். காரணம் we belong to him. அல்லேலூயா. நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். எத்தனை பேர் இந்த காலை வேளையில உற்சாகமா இருக்கிறீங்க? நான் இயேசுவுக்கு சொந்தமான ஆளு. அல்லேலூயா. ஆமாம், நிறைய நேரங்களில் நம்ம பல இடங்களில் போய் நம்முடைய ஐடென்டிட்டியை சொல்ல முடியாமல் தவித்த காலங்கள்லாம் இருந்திருக்கு. எனக்குன்னு என்ன அடையாளம் இருக்குது அப்படின்னு தவிச்சிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறாரு. நமக்கு ஒரு அடையாளம் இருக்குது, நம்ம இயேசுவுக்கு சொந்தமானவர்கள் என்கிற அடையாளம். அல்லேலூயா. நாம் அவருடைய ஜனம் என்கிற அடையாளம். நமக்கு அப்படி ஒரு ஐடென்டிட்டியை இயேசுவானவர் கொடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது, நம்முடைய மதிப்பு. நாம் அறிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய ஒர்த், நம்முடைய மதிப்பு. நம்முடைய மதிப்பு எப்படிப்பட்ட மதிப்பு தெரியுமா? விலையேற பெற்ற மதிப்பு. எல்லாரும் சொல்லுவோம், விலையேற பெற்ற மதிப்பு. ப்ரீஷியஸ் ஒர்த், விலையேற பெற்றதான மதிப்பு. ஆமாம், மத்தேயு 13வது அதிகாரம் 45-46 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அங்கே ஒரு காரியத்தை இயேசு சொல்றாரு. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது. அந்த வியாபாரி விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்ட விதமும் அப்படித்தான். எப்படி? நிறைய முத்துக்கள் இருக்கு, தேடி 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 பார்த்து அதுல ஒரு விலை உயர்ந்த முத்தை கண்டு எடுத்து அதை வாங்குவதற்கு தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று வாங்குகிற அந்த மாதிரி தான் தேவன் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்மளை வாங்குறதுக்கு அவர் செலுத்திய கிரயம் தன் ஜீவனையே நமக்காக கொடுத்தார். இயேசு நம்மளை வாங்குவதற்கு தன் ஜீவனையே விலையாக என்ன செஞ்சாரு? கொடுத்தார். யோசிச்சு பாருங்க, அவர் ஜீவன் நமக்காக விலைக்கிரயமாக கொடுக்கப்பட்டிருக்குமானால் நாம் எத்தனை மதிப்பு மிகுந்தவர்கள். How precious we are. அத்தனை மதிப்பு மிகுந்தவர்களாக தேவன் நம்மளை வச்சிருக்கிறாரு. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவருக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாம் மதிப்பு மிக்கவர்கள். நம்முடைய மதிப்பை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது, நம்முடைய அழைப்பு. நம்முடைய அழைப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அழைப்பு இந்த உலகத்துக்கான அழைப்பு கிடையாது. ஏதோ இந்த உலகத்தில் காலந்தள்ளிட்டு போகிற ஏதோ ஒரு பூமிக்குரிய அழைப்பாக, அது ஒரு சாதாரண அழைப்பாக இருக்கவில்லை. மாறாக நம்முடைய அழைப்பு அது விலையேற பெற்றது. வசனம் சொல்லுது, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் வந்தைய பொருளுக்காக. நம்முடைய அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு? பரம அழைப்பு. அப்வர்ட் கால் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்வர்ட் கால் ஆங்கிலத்தில்.
உயர்ந்த அழைப்பு, மேலான அழைப்பு. அப்ப நம்முடைய அழைப்பு சாதாரணது கிடையாது. நம்முடைய அழைப்பு அது உயர்ந்தது. நம்முடைய அழைப்பு அது மேன்மையானது. நமக்கு நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய ஆள்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வந்தா அல்லது ஒரு அழைப்பு தகவல் வந்தா நம்ம என்ன செய்வோம்? கால் தரையிலேயே இருக்காது. ஏன்? நம்மளை கூப்பிட்டுருக்கிறது யாரு? இருக்கிறதுலே இந்த ஏரியாலேயே பெரிய ஆள் கூப்பிட்டுருக்கிறார். அதனால நம்ம காலரை தூக்கி விட்டுக்கிட்டு தரையில் காலை ஊண்டாமலே நடந்து அப்படியே பெரிய ஆட்கள் மாதிரி நம்மளை காட்டிக்குவோம். ஏன்? அழைத்த நபருடைய மதிப்பு அப்படி. அவர் ஒரு பெரிய நபர், பெரிய ஆள். யோசிச்சு பாருங்க, சர்வலோகத்தையும் சிருஷ்டித்து ஆளுகை செய்கிற இந்த சர்வ வல்லமையுள்ள பெரிய தேவன் பெரிய அழைப்புக்காக நம்மளை அழைத்திருக்கிறார். அவர் பரம அழைப்பினால, அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நமது அழைப்பு அது விலையேற பெற்றது, மேன்மையானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப இந்த வாக்குத்தத்த வார்த்தையை நம்ம தியானிக்கும் போது 3 காரியங்களை புரிந்து கொள்கிறோம். 1, நமது அடையாளம். நம்முடைய அடையாளம் நாம் இயேசுவுக்கு சொந்தமானவர்கள் என்பது. 2, நம்முடைய மதிப்பு. நம்முடைய மதிப்பு விலையேற பெற்றது. 3வது, நம்முடைய அழைப்பு. நம்முடைய அழைப்பு பூமிக்குரியதல்ல, அது பரலோகத்துக்குரிய பரம அழைப்பு, அது மேன்மையான அழைப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உன்னை தமக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டார். நம்மளை அவருக்கு சொந்தமா இருக்கும்படி தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்ப இந்த வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவன் சொல்றார். உபாகமம் 7வது அதிகாரத்துல அவங்கள பார்த்து இந்த சொல்றாரு. சொல்லி அதற்கு பிற்பாடு இருக்கிறதான வசனங்களை நீங்க வாசிங்கன்னா சில காரியங்களை தேவன் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி காண்பிக்கிறார். எனக்கு சொந்தமா இருக்கும்படி உங்களை நான் என்ன செஞ்சேன்? தெரிந்து கொண்டேன். எப்படியெல்லாம் தெரிந்து கொண்டேன் என்பதை தேவன் விளக்கி சொல்றார். இன்னைக்கு அதைத்தான் தேவன் நமக்கும் செய்ய போகிறார். அந்த காரியங்கள் இந்த வாக்குத்தத்த வார்த்தையை பெற்றுக்கொள்கிற நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நிறைவேறும் என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன தேவன் நினைப்பூட்டினார்? உபாகமம் 7வது அதிகாரம் 8வது வசனத்துல முதலாவது ஒரு காரியத்தை நினைப்பூட்டுகிறார். என்ன சொல்றாரு? கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் நீ எனக்கு சொந்தமான ஜனம் என்று தெரிந்து கொண்டார். ஏன் தெரிந்து கொண்டார்? Because he loved them. அவர்கள் மீது அவர் அளவற்ற அன்பு வைத்திருந்தபடியினால். இன்றைக்கு வாக்கு தத்தத்தை பெற்றிருக்கிற இந்த வார்த்தையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரே, நம்மை பார்த்தும் தேவன் சொல்றாரு, அவர் நம்மீது அன்புடையவராயிருப்பார். அல்லேலூயா. நம்ம மீது தேவன் அன்புடையவராக இருப்பார். இந்த உலகத்தில் எத்தனையோ பேருடைய அன்பு அது மாயமானதாக இருக்கிறது. உலக மனிதர்கள், சக மனிதர்களுடைய அன்பு அது மாயமானதாக போய்விடுகிறது. இயேசுவின் அன்பு அது நிலைத்திருக்கும். இயேசுவின் அன்பு அது மாறாத அன்பு. இயேசுவின் அன்பு அது நித்தியமான அன்பு. இயேசுவின் அன்பு நம்மளை தூக்கி எடுக்கிற அன்பு. இயேசுவின் அன்பு நம்மளை வாழ வைக்கிற அன்பு. இயேசுவின் அன்பு நம்மளை மேன்மைப்படுத்தி அழகு பார்க்கிற அன்பு. அப்படிப்பட்ட அன்பை தேவன் நம் மீது பொழிந்தருளுவார். அல்லேலூயா. நம் மீது அன்புடையவராகவே தேவன் இருப்பார். ஏன்னா அவருக்கு சொந்தமா நம்மளை தெரிந்து எடுத்திருக்கிறார்ல, அப்ப நம் மீது அவர் அன்புடையவராய் இருப்பார். அல்லேலூயா. 2வது, தெரிந்து கொண்டார். ஏங்கிறத சொல்றாரு. கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும். 2வது காரியம் தேவன் இங்க சொல்றாரு, சொந்தமான ஜனம் என்று தெரிந்து கொண்டேன். காரணம், நான் உங்கள் பிதாக்களுக்கிட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலே. அப்ப இன்றுல இருந்து கர்த்தர் நமக்கு சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னா, நம்மளை தெரிந்து எடுத்திருக்கிறார். அவருக்கு சொந்தமாக
ஆகையினால் நமக்கு அவர் இட்ட ஆணையை நிறைவேற்றுவார். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் கூட பேசின வார்த்தை நிறைவேறும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறும். அவர் எனக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்றி முடிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆம். மூன்றாவது 7வது அதிகாரம் 9வது வசனத்துல சொல்றாரு, ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றோம். தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். அல்லேலூயா. தமக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டேன், ஏனென்றால் நான் உண்மையுள்ள தேவன். அல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுறாரு. தமக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கும்படி நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார்ல, உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார்ல. இந்த மாதம் கர்த்தர் நமக்கு உண்மையுள்ளவராய் இருப்பார். இந்த மாதம் மாத்திரமல்ல, எப்போது நம்ம வாழ்க்கையில் உண்மையுள்ளவராய் இருப்பார். அவர் உண்மையில் பிசகாதவர். அல்லேலூயா. உண்மையில் அவர் கொஞ்சம் கூட மாற மாட்டார். அவர் சொன்னால் செய்வார், செய்வதை சொல்வார். அல்லேலூயா. தாவீதுக்கு அவர் சொன்னதை எப்படி தாவீதினுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி முடித்தாரோ, அதுபோல உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிற உண்மை உள்ள தேவன் அவர். அல்லேலூயா. அவர் உண்மையுள்ளவராகவே இருப்பார். ஆமென். வசனம் சொல்லுது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. மனிதர்கள் மாறினாலும் இயேசு ஒருபோது என்ன செய்ய மாட்டார்? மாறவே மாட்டார். அவர் உண்மையுள்ளவர். நம்ம வாழ்க்கையில் அவர் உண்மையுள்ளவராகவே இருந்து ஒவ்வொரு நாளும் தம்முடைய உண்மையை வெளிப்படுத்தும் விதமாய் நம்மளை தூக்கி எடுத்து ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துவார். நம்மளை நிலைநிறுத்துவார், நம்மளை மேன்மைப்படுத்துவார், நம்மளை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ கர்த்தர் சொன்னபடி தமக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டவர் நம்மீது அன்பாய் இருப்பார். அவருடைய அன்பிலுடைய அந்த அந்த ருசியை நம்ம ஒவ்வொரு நாளும் ருசிக்க போகிறோம். ஆமேனா? அவருடைய அன்பின் ருசியை என்ன செய்ய போகிறோம்? ருசிக்க போகிறோம். அவருடைய அன்பில் களி கூற போகிறோம். அடுத்து வாக்கையெல்லாம், அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றி நடத்த போகிறாரு. ஒவ்வொரு நாளும் அவர் சொன்ன வார்த்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேறுகிறத காணும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. அடுத்து அவர் நம்ம வாழ்க்கையில் உண்மையுள்ளவர் என்பதை வெளிப்படுத்தி நம்மளை ஒவ்வொரு நாளும் ஆச்சரியப்படுத்த போகிறாரு. அப்படி தேவன் நம்மளை நடத்த போகிறாரு. எளிமை நிற்போமா? இந்த வாக்கு